ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ரா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு டிஃபன் சைட் டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக தக்காளி சட்னி இல்லைங்க. நீங்கள் அதை வச்சு பார்த்ததை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடாதீங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் நான் செஞ்சுருக்கேன். அதை பற்றி இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது அடுப்பில் கடாயை வச்சாச்சு. கடாயை வச்சு இப்போ லைட்டாக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுடலாம். நல்லெண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். ஆயில் விட்டதும் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, அது லைட்டாக கொஞ்சம் சிவந்து வரட்டும். அது கூட நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். தோல் உரிச்சிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 2 அரிஞ்சு அதையும் இதோட போட்டு வதக்கிடலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 பூண்டு பல் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இது கூடவே காஞ்ச மிளகாய் நான் ஒரு 7-8 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூட தக்காளி ஒரு 2 தக்காளியை அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அது வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது கூடவே மல்லித்தழை, எல்லாத்தையும் ஒன்றா சேரும்படி வதக்கி விட்டுருங்க. இப்போ நான் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது ஆறட்டும். ஆறுனதும் நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சாச்சு. இப்போது நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். நல்லெண்ணெய் தாளிச்சா தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெயை நீங்கள் தாளிங்க. இது கூட கடுகு ஒரு அரை ஸ்பூன், கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டுமே இருக்குது அதுலேயே. கருவேப்பிலை ஒரு கொத்து. அவ்வளோதாங்க. இது கூட அந்த சட்னியை ஒன்றா சேர்த்துடலாம். அந்த எண்ணெய் ஹீட்லேயே லைட்டாக அது நல்லா வதங்கிடும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒன்று சேர்த்து விட்டுருங்க. பாருங்கள், சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு வித்தியாசமான சட்னிங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. எனக்கு ரொம்ப பிடிச்ச சட்னிங்க. பாருங்கள், நான் அன்றைக்கி தோசையோடு சேர்த்து சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் மித்ரா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர்.